கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் காம்போசிஷன் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக கிளாஸ் காம்போசிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளார இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து கிளாஸ் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்ம பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அந்த பர்சனோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இருக்கிற பேக்கேஜ்லேயே புதுசாக ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் பர்சன் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பர்சன் கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பர்சன் கிளாஸில் நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட நேமை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டேட்டாவுமே, அதாவது நம்ம எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக இருக்கும். அதனால் இப்போ இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளை வெளியிலேருந்து யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிக் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரைவேட் ஆகிடும். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ப்ரைவேட்னு கூட எழுதிக்கலாம். நம்ம ஷார்ட் ஹேண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ப்ரைவேட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பர்சன் கிளாஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேம் அப்படின்ற வேரியபிளில் என்ன டேட்டா இருக்கணும் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக பண்ணலாம் இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எழுதலாம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து வெளியிலேருந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பப்ளிக் அப்படின்னு போட்டுட்டு இந்த கிளாஸ் நேமையே நம்ம கொடுக்கணும். ரிட்டன் டைப் இல்லாமல் கிளாஸ் நேமை கொடுத்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் ஆயிரும். இப்போ நீங்கள் பேரந்தசிஸ் போட்டு கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேரந்தசிஸ்குள்ளார இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த நேம் அப்படின்ற டேட்டா வேணும். அதனால் அதை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார இந்த லோக்கலாக இருக்க நேம் அப்படின்ற வேரியபிள் எடுத்து நம்ம இந்த கிளாஸில் ப்ரைவேட்டாக இருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்னா திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திஸ் டாட் நேம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரே வேரியபிள், அதாவது இந்த ஃபங்க்ஷனில் இருக்க அதே நேமை கிளாஸ்லேயும் வந்து நேமாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா கிளாஸில் இருக்க வேரியபிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம திஸ் டாட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த நேம் அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற நேமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இதில் இருக்க வேல்யூவை காப்பி பண்ணி நம்மளுக்கு இந்த லோக்கலாக அந்த ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிளில் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டீட்டெயில்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கிறோம். இப்போ அதுக்கு மறுபடியும் பப்ளிக் அப்படின்னு போட்டுட்டு இப்போ சாதாரணமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் கொடுத்தே ஆகணும் இல்லையா? அதனால் நம்ம வாய்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போ பப்ளிக் வாய்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேரந்தசிஸ் போட்டு கர்லி பிராக்கெட்ஸ் போட்டாச்சு. இப்போது இந்த மெத்தடுக்குள்ளார நம்ம என்ன டேட்டாலாம் வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நேம் அப்படின்ற டேட்டா மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு போட்டு நேம் கோலன் ப்ளஸ் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது அந்த பர்சனுடைய நேம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இந்த பர்சன் கிளாஸில் நேமோடு சேர்த்து அந்த பர்சனோட பர்த்டேவையும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழேயே வந்து நம்ம இன்ட் டே மந்த் இயர் அப்படின்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டேட்டாவையும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே வாங்கி இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பர்சனுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் ஒரே கிளாஸ்லேயே வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் அது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் யூஸ்வலாக நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரே கிளாஸ்லேயே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகிரும். போக போக அதை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏதாவது உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பர்த்டேவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ அதே பேக்கேஜில் போய்ட்டு மறுபடியும் இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். நான் அந்த கிளாஸுக்கு பர்த்டே அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பர்த்டே கிளாஸ்க்குள்ளார நான் வந்து இந்த இன்ட் டே மந்த் இயர் அதெல்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்னென்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கலாம். இப்போ இன்ட் டே, இன்ட் மந்த், இன்ட் இயர் அப்படின்னு 3 டேட்டா நம்ம கொடுத்துக்கிட்டோம். நம்ம பர்சனோடைய கிளாஸில் நேமை யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நேமை வந்து எப்படி டேட்டா வாங்கணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக வாங்கணும். அதே மாதிரியே இந்த பர்த்டே கிளாஸ்க்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கலாம். பப்ளிக் பர்த்டே அப்படின்னு போட்டு பேரந்தசிஸ் போட்டு கர்லி பிராக்கெட்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன டேட்டா வேணும், டே மந்த் இயர் 3 டேட்டா வேணும். அதனால் இன்ட் டே, இன்ட் மந்த், இன்ட் இயர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 டேட்டாவையும் காப்பி பண்ணி இந்த ப்ரைவேட்டாக லோக்கலாக இருக்க வேரியபிள்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதனால் திஸ் டாட் டே ஈக்குவல் டு டே, திஸ் டாட் மந்த் ஈக்குவல் டு மந்த், திஸ் டாட் இயர் ஈக்குவல் டு இயர் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பர்த்டே கிளாஸை யாராவது க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டே மந்த் இயர்ன்ற டேட்டாவை கொடுக்கணும். அதை வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த டே மந்த் இயரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பர்சனில் நேமை பிரிண்ட் பண்ண மாதிரி நம்ம பர்த்டேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். இப்போ பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் பர்த்டே அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிக்கிறோம். இப்போ அந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா system.out.println அப்படின்னு போட்டு பர்த்டே கோலன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டே அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்ம நார்மலாக எப்படி ஒரு டேட் எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதலாம். இப்போ டே அப்புறம் மந்த் போட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் போட்டு இப்போ கடைசியாக இயர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பர்த்டே கிளாஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் பர்சன் கிளாஸ்க்கே போயிட்டு அந்த பர்த்டே கிளாஸை இப்போ இந்த பர்சன் கிளாஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிறது தான் டேட்டா அப்படின்னு நம்ம இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லலாம்னா இப்போது பர்த்டேவும் நம்மளுக்கு ஒரு டேட்டா அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ பர்த்டே கிளாஸ் நேம் எழுதிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துக்கலாம். இப்போ பீடே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நேமை வந்து கன்ஸ்ட்ரக்டரில் டேட்டாவாக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம பர்த்டேவையும் வாங்கணும். அப்போ தானே நம்மளுக்கு தெரியும் அவங்களுடைய பர்த்டே என்ன அப்படின்னு. அதனால் நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் ஸ்ட்ரிங் நேமோடு சேர்த்து பர்த்டேவையும் டேட்டாவாக வாங்க போகிறோம். பர்த்டே பீடே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே நம்ம பீடேவையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். this.bday = bday அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அவங்க பாஸ் பண்ணுற பர்த்டேவும் நம்மளுக்கு இந்த லோக்கலாக இருக்க பர்த்டேன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிரிண்ட் டேட்டா அப்படின்ற மெத்தடில் இப்போ நேமை மட்டும்தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா பீடேவையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும், பர்த்டேவையும் பிரிண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம டேரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பர்த்டேவை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பர்த்டே கிளாஸ்க்குள்ளார நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பர்சன் கிளாஸ்லேருந்து bday.print birthday அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அந்த பிரிண்ட் மெத்தட் கால் ஆகி அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி இந்த பர்த்டே வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம பர்த்டே கிளாஸையும் எழுதிட்டோம், பர்சன் கிளாஸையும் எழுதிட்டோம். அதை வந்து நம்ம எப்படி மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பர்சன் கிளாஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு பர்த்டே கிளாஸும் வேணும் இல்லையா. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பர்சன் கிளாஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பர்த்டே கிளாஸும் நம்ம பாஸ் பண்ணி ஆகும். அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பர்த்டே கிளாஸும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். பர்த்டே பீடே = நியூ பர்த்டே அப்படின்னு கொடுத்து இப்படி தானே நம்ம நார்மலாக வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். இப்போது நம்ம பர்த்டேவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு 3 டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டே மந்த் இயர் இந்த 3 டேட்டாவும் வேணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் நியூ பர்த்டே அப்படின்னு கொடுத்து அந்த 3 டேட்டாவையும் இந்த பேரந்தசிஸ்குள்ளார நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா 1/1/1995 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா January 1, 1995 அப்படின்றது தான் நம்மளுடைய பர்த்டே அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா பர்சன் கிளாஸை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு பர்சன் அப்படின்ற கிளாஸ்க்கு இப்போ நான் பர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். எப்படி க்ரியேட் பண்ணணும், = நியூ பர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன டேட்டா வேணுமோ அதை வந்து நான் இங்கே பரந்தசிஸ் உள்ளார கொடுக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும், நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பர்த்டேவும் கொடுக்கணும். இப்போ நான் நேமுக்கு என் சேனல் நேமே கொடுத்துக்கிறேன், CS in தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பர்த்டே கொடுக்கணும் இல்லையா, அதனால் கமா போட்டு நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண இங்கே பர்த்டேன்ற வேரியபிளை இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம பர்த்டேவையும் க்ரியேட் பண்ணிட்டோம், இந்த பர்சன் கிளாஸையும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பர்சன் கிளாஸில் இருக்க பிரிண்ட் மெத்தடை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டேட்டாலாம் பிரிண்ட் ஆகணும் இல்லையா, அது ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பர்சன்.print data அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தோன்னா நம்மளுக்கு நேம் CS in தமிழ் அப்படின்னு வந்திருக்கு, பர்த்டே நம்ம கொடுத்த பர்த்டே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் அப்படின்னு CS in தமிழ்னு கரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் பர்த்டே அப்படின்னு போட்டு 1/1/1995 நம்ம இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அது கரெக்டாக வந்திருக்கு இங்கே. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பர்சன்.print data அப்படின்னு கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பர்சன் கிளாஸில் பிரிண்ட் டேட்டா எழுதின மெத்தடுக்கு போயிடும். அங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு println போட்டு நேம் அப்படின்னு கோலன் போட்டு நம்ம என்ன நேம் பாஸ் பண்ணமோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் அது முதல் லைனில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோன்னா இந்த பீடே கிளாஸை பாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கன்ஸ்ட்ரக்டரில், அதோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பர்த்டேன்ற மெத்தடை கால் பண்ணோம். இப்போ இந்த பிரிண்ட் பர்த்டே அப்படின்ற மெத்தட் உள்ளார போய் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பர்த்டே அப்படின்னு கோலன் போட்டுட்டு நம்ம என்ன பர்த்டேவோ அதை வந்து இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே காமிச்சிருக்கு. பர்த்டே கோலன் போட்டு நம்ம என்ன பர்த்டே பாஸ் பண்ணமோ அது அப்படியே வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து கிளாஸ் காம்போசிஷன் அப்படின்ற கான்செப்ட். அதாவது ஒரு கிளாஸை வந்து நீங்கள் இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸில் பர்த்டே அப்படின்ற ஒரு கிளாஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டர்னலாக. அதுதான் வந்து கிளாஸ் காம்போசிஷன். அதோட டேட்டா வந்து நம்ம இந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக வாங்கியிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் பேராமீட்டருக்கு
அந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வேணுன்ற டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி லோக்கலாக இருக்க வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.